ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்தைய ஸ்ரீ டிவியின் கருத்து கணிப்பிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் ஹரிபாஸ்கர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு கள ஆய்வில் ஈடுபட்ட தியானேஷ் தெரிவித்தார். ஆனால் இப்பொழுதும் அதே சூழல் தான் இருக்கிறதா? தேர்தல் காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, பிரச்சாரம் உத்தி எப்படி நடந்தது, கடைசி கட்ட கவனிப்பு எப்படி இருந்தது, தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு யாருடைய, எந்த கட்சியுடைய வாக்குகளை அவர் அதிகமாக சாப்பிட்றாரு, இதையெல்லாம் பொறுத்து களம் ஏதாவது மாறுதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 2021 ஏஜி வெங்கடாச்சலம் திமுக அவர் தான் வெற்றி பெற்றார். கே சண்முகவேல் அப்பொழுது அதிமுக கட்சியின் சார்பாக போட்டிட்டார். ரெண்டு பேருக்குள்ள இந்த டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 1275 தான். ஸோ அப்படின்னா இந்த தடவை அதிமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு கூட நம்ம கருத்து கணிப்பில் அதுதான் சொன்னீங்க. அப்பொழுது 2021 பார்த்தீங்கன்னா 80.32% வாக்கு பதிவாக இருந்திருக்கு. இப்போ எஸ்ஐஆர் நீக்கம் இதுலேயும் குறைந்த அளவு தான், 13,814 வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 87.88% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது இளைஞர்களுடைய வாக்கு, இளம் பெண்களுடைய வாக்கா, இல்லை இந்த எஸ்ஐஆருடைய தாக்கமா அப்படிங்கிறதும் யாருக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு? தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பிற்கான அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அது என்ன காரணம்னா, ஏஜி வெங்கடேஸ்வரன் சிட்டிங் எம்எல்ஏவை மாத்திட்டாங்க. அவங்க சமூகத்தை சார்ந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அந்த அதிருப்தி இருந்துச்சு. நாளடைவில் எங்க நிர்வாகிகிட்ட பேசி, சிவபாலர்கள் திமுக நிர்வாகி எல்லாத்துக்கும் பேசி ஒரு உடன்படிக்கை ஏற்படியில கொஞ்சம் சமூகமா பிரச்சாரத்தை மேற்கொண்டதுனால அந்த களம் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மாறிச்சுங்க. இப்போ தேர்தல் நெருங்க அந்த பணம் புழக்கங்கிறது ஒன்று இருக்கிறது இல்லைங்களா, இது கொஞ்சம் இங்க அதிகமாகவே காணப்பட்டுச்சு. அதிமுக காட்டுல திமுக அதிகமா காட்டுறதுனால களம் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குங்க. அதை உறுதியா சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஈக்குவல் டஃபா இருக்கிற மாதிரி இருக்குங்க. தாவேக்கா இங்க எவ்வளவு சதவீதம் வாக்குகளை பிரிக்கும், யாருடைய வாக்குகளை பிரிக்கும்? இங்க தாவேக்கா 2 பேரும் வாக்குகளையும் பிரிக்கும். ஆனா இங்க போன வெற்றி வித்தியாசம் 500 1000 தான். 2 தேர்தலுக்குமே. இதுக்கு முந்தைய தேர்தலையும் பாத்தீங்கன்னா 2500 3500 தான், இதுக்கு 1500 தான். அப்படிங்கும்போது இங்க 2 கட்சியோட வாக்குகள் தாவேக்கா முழுங்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த டைமும் வெற்றி வாய்ப்புகள் அதே டிஃபரன்ஸ்ல வரும், பெருசா வராது. அது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய பிரகாரம் வரைக்கும் ஹரிபாஸ்கருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஹரிபாஸ்கருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பட் இருந்தாலும் கடைசி கட்ட கவனிப்பு கொஞ்சம் உறுத்தலா இருக்குது. சரி, மாறிடுமோ களம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே இளைஞர்கள் அதிகமாக வாக்கு போட்டிருக்காங்க. அவங்க அநேகமாக எல்லா தொகுதியும் போல தாவேக்காவுக்கு ரொம்ப விருப்பமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட, நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் ஹரிபாஸ்கர் அதிமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. காரணம், ஏஜி வெங்கடாச்சலம் அவர் சார்ந்த சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தி திமுகவில் இருந்தது. ஆனால் போக போக பிரச்சாரத்தின் போது அதை சரி கட்டிட்டாங்க திமுக அப்படிங்கிறதும் தியானேஷ் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் பணம் அதுதான் நிர்ணயிக்குது அப்படிங்கிற வகையில் பார்த்தோம்னா, அதிமுக ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா திமுக 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுவும் சிவபாலன் அவரே நேரடியாக இறங்கி இளைஞர்கள் தொண்டர்களை எல்லாம் முடுக்கி விட்டு எல்லா பகுதியிலையும் கரெக்டாக போய் சேர்றதுக்கான வேலையை அவர் பார்த்துருக்காரு. அது அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா? ஒரு சின்ன எட்ஜு சிவபாலனுக்கு இருக்குது. தேர்தலுக்கு முன்பு இது அதிமுக சார்பாக இருந்தது, இப்பொழுது தேர்தலின் போது அது திமுகவுக்கு சார்பாக இருக்கிறது அப்படிங்கிறதும். இங்கே தாவேக்கா ஈக்குவலாக அதிமுக திமுக 2 வாக்குகளையும் விழுங்குகிறது. யாரை அதிகமாக விழுங்குகிறது அப்படிங்கிறது தேர்தல் அந்த முடிவு நாளில் தான் தெரியும். இப்போதைக்கு இது ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட்டாக இருக்கிறது. ஒரு சின்ன எட்ஜு சிவபாலனுக்கு இருக்குது ஒரு பக்கம், இன்னொன்று ஹரிபாஸ்கருக்கும் இருக்குது. அதுக்கு நம்ம மே 4 வரை நம்ம பொறுத்திருக்கணும். காரணம், தாவேக்கா யார் அதிகமாக விழுங்கிறது அப்படிங்கிறத. மீண்டும் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.